என்ன மக்களே, இந்த டாஸ்க்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குடுக்கும்போதே வந்து சொன்னேன். "டேய் இதெல்லாம் சரியா வராதுடா. இவனுங்கலாம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஆட்களாக வந்து இருந்துட்டு இருக்காங்க." இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல டீமன், ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அத ஒரு டாஸ்க்கா வந்து குடுத்துருப்பாங்க. ஆனா அவனுங்கலாம் ஓரளவுக்கு நல்ல புள்ளைங்களா வந்துருந்தானுங்க. அவனுங்களுடைய குணத்த வந்து எவில் குணமா காட்டுறதுக்காக அந்த மாரி எவில் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தானுங்க. ஆனா இவனுங்க உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே டெவில் மாரி தான் வந்திருக்கானுங்க. கண்டிப்பா இந்த டாஸ்க்க குடுத்தா வேற மாரி ஆயிடும். அதுக்காக தான் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து வேற ஒரு டாஸ்க் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுக்கேத்த மாதிரி நைட்டோட நைட்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி லைவையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தியிருக்காங்க பிக் பாஸ் வீட்லருந்து. நம்ம பார்வதி அவர்கள் இருந்திருக்காங்கல்ல, ஒரு பெரிய தவற வந்து பண்ணியிருக்காங்க. அந்த என்னது முழு சோத்தையும் பூசணிக்காவுல மறைச்சது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதி ஒரு வேலைய பண்ணி விட்டாங்க. ஸோ, அதனால தக்க பதிலடி பிக் பாஸ் அவர்கள் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ, லைக்க போடுங்க. வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து மாடர்ன் சினிமா, ரெட்ரோ சினிமா அப்படின்னு சொல்லி 2 டீம் வந்து பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதை வச்சு டெய்லி வந்து ஒரு ஃபன் கேம் வந்து கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு போல. பட் அந்த டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் குளறுபடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் குளறுபடி பண்ணியிருப்பாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து சொல்லுவாங்க, என்ன தக்காளினா தக்காளி, கேரட்னா கேரட்டு, பீட்ரூட்னா பீட்ரூட்டு, பாவக்காய்னா பாவக்காய் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு 2 டீம்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஜட்ஜஸாக 2 பேர் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ரெட்ரோ டீம்லேருந்து ஒரு ஆளையும், மாடர்ன் சினிமாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளையும் வந்து போட்டிருந்தாங்க. அந்த விதத்தில் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் மாடர்ன் சினிமாவிலையும், ரெட்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அவங்க பேர் பார்வதி அவர்களும் வந்து இருக்காங்க. மேபி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்குது. அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. 2வது ரவுண்ட் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. 3வது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்மளுடைய அமித் அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கு. 3வது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா ரீமேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் சினிமாவில் ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமித்தையும் சாண்ட்ரா அவர்களையும் தூக்கி வெளியே போட்டுட்டு அடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வினோத்தும் திவ்யாவும் வந்து போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க ஏதோ வெங்காயம் வாழைப்பழம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வாழைப்பழம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வினோத் இருக்காப்புல இல்லையா, அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துட்டு கையில் வச்சிட்ருக்காரு. கையை வந்து தூக்கலை. ஓகேவா? ஸோ பிக் பாஸ் அவர்களும் சொல்லிட்டாங்க, இவர் வந்து கையிலேருந்து எடுத்துட்டு கையை வந்து தூக்குனா தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து செல்லுபடி ஆகும். ஓகே, ஸோ அவர் தூக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கையை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து வினோத் அவர்கள் கையை தூக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, வினோத் அவர்களுடைய கேங்க்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதாவது பார்வதியோடைய கேங்குக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாங்க. யார் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் திவ்யா. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா காதார கேட்டாங்க, நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னது வந்து பெரிய தப்பு. ஏன்னா அவங்க என்ன பொருளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத ஒரு சுச்சுவேஷனில் கையில் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து விளையாடக்கூடிய போட்டியாளர்களுக்கு வந்து இன்ட்டு கொடுக்குற மாதிரி, கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ கையில் இருக்கிறது வந்து வாழைப்பழம் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறுது. ஒரு பக்கம் திவ்யா போட்டு பொலன்னு வந்து புலகிறாங்க. இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் முடியவே முடியாது, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், இதுக்கு வந்து ரீமேட்ச் தான் வந்து வச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்க டீமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, பெரிய பிரச்சனையும் வந்து நடக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமே வந்து நடக்குது. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொல்லலை, நான் சொன்னால் என்ன, நான் சொல்லலைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம், கண்டஸ்டண்ட்டுங்க ஒரு பக்கம், மாடர்ன் சினிமா மக்கள் வந்து ஒரு பக்கம், ரெட்ரோ சினிமா மக்கள்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்கிறாப்புல, ஏய் சரி விடுப்பா, ரீமேட்ச் வந்து வச்சிடலாம், இல்லைன்னா 0.0 அந்த ரவுண்டுக்கு வந்து 0-0 கொடுத்துருங்க, ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதி அக்கா வந்து ஒத்துக்கலாம். நோ 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 நான் அப்படிலாம் வந்து சொல்லவே கிடையாது, சொன்னேன், அவங்க வந்து கையை தூக்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு சொல்லலைன்னாங்க, அதுக்கப்புறம் நம்ம வினோத் அவர்கள் வந்து எனக்கு காதே கேட்கல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாங்க. பட் இங்கே பாருங்கய்யா, நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, காதில் கேட்டுச்சோ கேட்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு நடுவராக இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசுனதுனால அது வந்து அந்த பாயிண்ட் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை வேறு நடக்குது. என்னென்னா பிக் பாஸ் கிட்ட கேட்குறாங்க, பிக் பாஸ் இந்த மாதிரி நடந்துச்சு, ரீமேட்ச் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிக் பாஸ் சொல்லிட்டாப்லே,
எத்தனை மேட்சுக்கு வந்து நம்ம ரீமேட்ச் வந்து வச்சுட்டு இருக்கிறது, புரிஞ்சு தான் விளையாடுறீங்களா இல்லை புரியாமல் விளையாடுறீங்களா, உங்களை வச்சுட்டு ஒரு இடம் உள்ளடா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரீமேட்ச் எல்லாம் வைக்க முடியாது, நீங்கள் என்னவோ பாயிண்ட்டை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்க விட்டாப்புல. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், மாறி 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 பேசி 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 அந்த ஒரு ரவுண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமும் நம்ம பார்வதி அக்கா முடியவே முடியாது, நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும், எனக்கு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விக்கல்ஸ் வந்து முடியவே முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் அவர்கள் வந்து உள்ளர வராப்புல, போதும் கண்டென்ட் வந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னா இவனுங்க வேறு மாதிரி பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லி உள்ளர வராப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ தலைவராக ஒரு சில முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க. நான் தலையாக வந்து பேசுகிறேன், ஓகே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க மொத்தம் 25 ரவுண்டு இருக்குது, ஓகே இப்போ தான் 6வது ரவுண்டு வந்து நடந்துகிட்ருக்கு, இந்த 6வது ரவுண்டுக்கு இவ்வளோ குளறுபடி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து ஓகே பண்ணிட்டு போங்க, அதை விட்டுட்டு ஏன் இப்படிலாம் சண்டை பிடிக்கிறீங்க, கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா ஜோ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆஸ் எ தலையா. வினோத் அவர்கள் விடவேலி, அது எப்படி நீ வந்து சொல்லலாம், நீ எப்படி பேசலாம், நீ எப்படி பேசலாம், நாங்களாம் கேரக்டரில் இருக்கோம்ல, நீ என்ன கேரக்டர்லேருந்து பேசு, தலைவராக பேசாத, கேரக்டர்லேருந்து பேசு, தலைவராக பேசாத, தலைவராக பேசுகிறதுக்கு எந்த விதமான இங்கே சுச்சுவேஷன் வந்து நடக்கலை, தலைவராக பேசாத கேரக்டராக பேசு, அப்போ நான் வந்து கேரக்டர் வந்து வெளியே வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தையா தக்கான்னு வந்து குதிக்கிறாப்புல. இன்றைக்கி காலையில் கூட வேற மாதிரி ஆளாக வந்து மாறி வந்து நிற்கிறாப்புல. மேபி அது வினோத் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டத்தை ரொம்ப கண்காணிக்கிறாப்புல பிக் பாஸ் அவர்கள். கண்காணிக்கிறாருன்னா மேபி பொட்டேஜெல்லாம் வந்து பார்த்துருப்பார் போல். ஸோ அப்போ வந்து பார்வதி அவர்கள் வந்து அந்த விஷயத்தை சொன்னது, அதாவது கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளர வராப்புல பிக் பாஸ் வந்து ஏம்மா பார்வதி நீங்கள் வந்து சொன்னீங்களா, கையை தூக்க சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் நான் சொன்னேன் சார், ஆனால் வினோத் வந்து பார்த்திங்கன்னா காது கேட்கலன்னு சொல்கிறாப்புல. அமித் அவர்கள் அதெல்லாம் அப்படிலாம் ஒத்துக்கவே முடியாது, அமித் ஒரு பக்கம் வந்து சண்டை போடுறாப்புல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இருக்கும்போதே இவ்வளோ தூரம் சண்டை போடுறானுங்க, இவங்க வேறு கத்துறாங்க, யார் நம்ம அவங்க பேர் என்ன, வியானா ரம்யாலாம் கத்துறாங்க, ஏய் பிக் பாஸ் இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஒரு ரவுண்டு தானே விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு முடிவை சொல்கிறாப்புல, பார்வதி நீங்கள் சொன்னீங்களா, ஆமாம் சார் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆட்டம் வந்து ரத்து செய்யப்படுகிறது, மறுபடியும் இந்த ஆட்டத்தை வந்து தொடங்கப்படும், மறுபடியும் என்ன ரீ ஆட்டம் வந்து வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிட்டாப்புல, இந்த மாதிரி பண்ணதுனால பார்வதி ஜட்ஜாக இருக்கிறதுக்கான தகுதிகள் இல்லை, ஸோ அதனால் வந்து அவங்களை நீக்கிட்டு வேறு யாராவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் போயிட்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய்கிட்டே வந்திருக்கு. தையா தக்கான்னு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்க பாருங்கள், வேறு மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. நைட்டோட நைட்டே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.